சென்னை கண்ணகி நகர் அரசு மருத்துவமனையின் அலட்சியத்தால் குழந்தை இறந்து பிறந்ததாக குற்றம் சாட்டி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை கண்ணகி நகர் பகுதியைச் சேர்ந்த கர்ப்பிணி மெர்சி கண்ணகி நகர் அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து பரிசோதனை மற்றும் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். நேற்று இரவு மெர்சிக்கு பிரசவ வலி ஏற்பட்ட நிலையில் உடனடியாக கண்ணகி நகர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இல்லாததால் தாமதமாக திருவல்லிக்கேணியில் உள்ள கஸ்தூரிபா காந்தி தாய் சேய் நல மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் குழந்தை இறந்த நிலையில் பிறந்துள்ளது. இந்த தகவல் அறிந்த உறவினர்கள் கண்ணகி நகர் அரசு மருத்துவமனையின் அலட்சியத்தால் குழந்தை இறந்து பிறந்ததாக குற்றம் சாட்டி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் போலீசார் மற்றும் எம்எல்ஏ சரவணமூர்த்தி பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது பொதுமக்கள் மருத்துவமனை மீது சரமாரியாக குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இவங்க ஏன் சொல்லல? வாட்ல 3 நாள் தான் ஆபரேஷன் பண்ணுவோம். கிளினிக் போட சொல்லுங்க. யாரும் வர மாட்டாங்க. ஆயாதான் இருக்கு அதுக்குள்ள. 24 மணி நேரம் டாக்டருக்கு காலையில 8 மணிக்கு வந்து 12 மணிக்கெல்லாம் டாக்டர் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க 24 ஹவர்ஸுக்கு டாக்டரே கிடையாது. வெறும் ஆயாமாங்க தான் இந்த நர்ஸுங்க இந்த ஹாஸ்பிட்டல் நடத்துறாங்க. நோயாளி வந்து அவங்களுக்காக சிகிச்சை எடுக்கணும்னு நினைச்சா கூட அவங்கள தொட்டெல்லாம் பாக்குறதே கிடையாது. என்னமா பிரச்சனை, கால் வலியா இருந்தா அப்படின்னு சொல்லி அவங்க ஒயிட் ஷீட்ல தான் எழுதி கொடுக்குறாங்க, சுண்டு சீட்ல தான் எழுதி தராங்க. இதை நாங்க கேட்கும் போது ஒயிட் ஷாப்ல பில்லு கொடுக்கணும்ன்றாங்க. இது ஹாஸ்பிட்டல், ஒரு உயிர் போற ஒரு விஷயம். இதுல ஏன் நீங்க வந்து மாத்திரை சீட்டும் டாக்டரோட சீட்டும் ஏன் வந்து ப்ராப்பரா ஹாஸ்பிட்டல் தரதில்லைன்னு தெரியல.